வணக்கம். இதுவரைக்கும் மக்களுக்காக, மக்கள் பிரச்சனைகளுக்காக, மக்கள் மீதான அரச பயங்கரவாதத்திற்கு எதிராக, அரசின் அடக்கு ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக நின்று பேசிய அண்ணன் சீமான் அவர்கள் முதலாக இந்திய வரலாற்றிலேயே, உலக வரலாற்றிலேயே ஒரு கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அல்லது தலைவன் எனப்படும் ஒருவர் மக்களுக்காக பேசுகிறார். அதாவது இன்னைக்கு மதுரையில் மேய்ச்சல் நிலம் எங்களது உரிமை அப்படிங்கிற ஒரு கருத்தாக்கத்தோடு இன்றைக்கு மக்கள், அதாவது ஆடு மாடுகளுக்காக, நம்முடைய வளர்ப்பு பிராணிகளான, இன்னும் சொல்லப்போனால் தமிழ் மக்கள் குலதெய்வமாக கொண்டாடுகின்ற, இல்லை விவசாயத்திற்கு பெரிதும் உதவுகின்ற, இன்றைக்கு நம்முடைய உணவுப் பொருளில் பெரும் பங்கு வகிக்கின்ற, அதை உற்பத்தி செய்ய உதவுகின்ற மிருக ஜீவன்களுக்காக அண்ணன் இன்னைக்கு மதுரையில் பெரிய சம்பவம் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பிரச்சனைகள் ஓடும்போது இதை எடுக்கணுமா? நாட்டில் தினமும் படுகொலைகள், பாலியல் வன்கொடுமைகள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், உயிரை கையில் பிடிச்சிட்டு அலையும் அவலம் நிறைந்த இந்த நேரத்தில் இது தேவையா அப்படின்னு பலருக்கோ, ஒரு சிலருக்கோ, அரசியல் காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்களுக்கோ தோணலாம். அரசியல் காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்களுக்கு நம்ம என்ன விளக்கம் அளித்தாலும் புரிய போகிறதில்ல. ஏன்னா அவங்க காழ்ப்புணர்ச்சியில் எதையாவது பேசணும்னு பேசுவாங்க. அதனால் இது இவர்களுக்கானது அல்லன்னு கூட நம்ம சொல்லிடலாம். ஆனால் ஒரு நடுநிலையாக நின்று, ஒரு பொதுமக்களாக நின்று, சாமானியர்களாக நின்று இவர் இது செய்யலாமா அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த ஒரு சின்ன விளக்கத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த காணொலியோட நோக்கம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு நூதன போராட்டம் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் அப்படின்னு சொல்லலாம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியில் இந்திய வேளாண் சட்டங்களுக்கு எதிராக ஒன்றிய அரசு கொண்டு வந்த சட்டங்களை எதிர்த்தும், ஈத்தேன் மீத்தேனுக்காக எடப்பாடி அரசு விவசாயிகளை பாடாப்படுத்தி விவசாய நிலங்களை பறிச்சப்ப, அவங்களுக்கு எதிராக வன்முறைகளை காவல்துறை மூலம் கட்டவிழ்த்தப்ப எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த நேரங்களில் நல்லக்கண்ணுன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு அண்ணா ஹசாரேயின் மறு உருவம். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, அண்ணா ஹசாரே காங்கிரஸ் ஆட்சியில் முழிச்சுக்கிட்டு போராடுவார், மோடி ஆட்சியில் தூங்கிடுவார் இல்லையா, காணாமலே போயிட்டாரு, அமேசான் காடுகளில் புதைஞ்சிட்டாரு. அதே மாதிரி இப்போவும் அமேசான் காடில் புதைஞ்ச இன்னொரு உருவம் தான் இந்த நல்லக்கண்ணு அப்படிங்கிற விவசாயிகளின் தலைவனாக, இந்த சங்கத்தின் தலைவராக இவர் ஒருத்தர். அவர் தலைமையில் இந்த போராட்டங்கள் நிறைய முன்னெடுக்கும் போது அவங்க விதவிதமான போராட்டங்களை செஞ்சாங்க. என்ன சொன்ன, மேல் சட்டை இல்லாமல் போராடினாங்க, ரொம்ப நாள் மேல் சட்டை இல்லாமல் அப்படி போராடினாங்க, ரொம்ப நாள் என்ன சொல்கிறது, குறிப்பிட்ட இடங்களில் போய் உட்காந்து நீண்ட நெடிய போராட்டங்கள்லாம் பண்ணாங்க. இறுதி கட்டத்தில் என்ன பண்ணாங்கன்னா, எலிகளை வாயில் கவ்விக்கிட்டு ஒரு நூதன போராட்டம் போராடினாங்க. இது எல்லாமே இப்போ எலியை வாயில் கவுனா என்ன மாற்றம் எழுந்துற போது? அப்படியே எலி அவங்களுக்கு பணமாக கொடுத்துட போதா? எலி எடப்பாடியாரை கடிச்சிட போகுதா? இல்லை. இதெல்லாம் கவன ஈர்ப்பு போராட்டம், இல்லை நூதன போராட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தாங்கள் சொல்ல வந்ததை அழுத்தம் திருத்தமாக புத்தியில் உரைக்கிற விதமாக அரசாங்கத்துக்கோ எதிர்த்தரப்பினருக்கோ புரிய வைக்கிறதுக்காக அப்படியாவது மனம் இறங்கிட மாட்டாங்களா? அப்படியாவது இந்த போராட்டம் வெகுஜன மக்களில் போய் இதுக்கு ஒரு முடிவு எட்டப்பட்டுறாதா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் செய்கிறது தான் இந்த மாதிரி வகையான போராட்டங்கள். அதாவது மக்கள் நலனுக்காக, ஒரு கூட்ட மக்கள் நலனுக்காக செய்யப்படுகின்ற போராட்டங்கள். இதே மாதிரி தான் இன்றைக்கு ஆடு மாடுகளின் நலனுக்காக, விவசாய பெருக்கத்திற்காக, விவசாயிகளை ஊக்குவிக்கும் விதமாக, ஆடு மாடு வளர்ப்போரை, அதை செல்வமாக பாவித்து வளர்ப்போரை ஊக்குவிக்கும் விதமாக, இதெல்லாம் கைவிட்டுறாதீங்கப்பா, செய்கிறதுக்கு திறமை இருக்கிறவங்க, செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க இதை பண்ணுங்க, இதனால இவ்வளோ நலன் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காகவும், இந்த ஆடு மாடுகளுக்கான மேய்ச்சலை தடை செய்த அரசை எதிர்த்தும், இது ஆடு மாடுகளுக்கான மேய்ச்சல் நிலத்தை நீங்கள் தடை செய்யக்கூடாது, அதுகளுக்கு உரிமையானது, அதுக்கு வாயில்லா ஜீவன், உங்கள்கிட்ட கேட்காது, உங்கள்கிட்ட போராடாது, அதுகளுக்கு எதுவும் அந்த வாயில்லா ஜீவனுக்கு சார்பில் நான் பேசுகிறேன். நான் மக்களுக்கு மாணவன் மட்டும் இல்லை, அனைத்து உயிர்களுக்கும் மாணவன். அதனால் நான் நேசிக்கின்ற, செல்வமாக கருதுகின்ற, மொத்த மக்களின் பெருஞ்செல்வமாக திகழ்கின்ற இந்த ஆடு மாடுகின்ற செல்வ பிராணிகளுக்கு நான் உறுதுணையாக நின்று இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறேன் அப்படின்னு இந்த சம்பவத்தை செய்கிறாரு இன்னைக்கு அண்ணன். இதில் பல நக்கல் நையாண்டிகள், இன்னும் கொஞ்சம் பேர் ஏற்கனவே பனையேறினதை பயங்கரமாக நக்கல் பண்ணியிருந்தாங்க. இது அந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் பேசுகிறவங்களுக்கு நாம் எதுவுமே விளக்க முடியாது. அதுவும் எனவே உளர்வோம்னு ஒன்று உளறிக்கிட்டே இருக்கும். இந்த அம்மா மரம் ஏற சொல்லாதீங்க, மரம் ஏறக்கூடாது, ஐயோ அது பெரும் பாவம், படிக்கிற பிள்ளைகளை பனை ஏற சொல்கிறாரு, அட கூமுட்டை நாதாரி, எங்கேயாவது அண்ணன் பள்ளிக்கு போகாதீங்க, புத்தகத்தை சுமக்காதீங்க, படிக்காதீங்க, படிக்காமல் போய் பனை ஏறுங்க, மரம் ஏறுங்கன்னு சொன்னாரா? எங்கேயாவது அண்ணன் நீங்கள் படிப்பது வீண், படித்து ஒரு பிரயோஜனம் இல்லை, நீங்கள் எந்த முனைவர் பட்டமும் வாங்காதீங்க, அப்படியே காலையில் எழுப்பி போய் ஆடு மாடு மேய்ங்கன்னு சொன்னாரா?
அவர் சொல்வது விவசாயத்தை கைவிட நினைக்கும் ஒரு கூட்ட மக்களுக்காகவும், இந்த விவசாய நிலங்களெல்லாம் நீங்கள் விற்று தொலைச்சிடாதீங்கப்பா, விவசாயம் நமக்கு வேணும், ஆடு மாடுகள் நம்முடைய உயிர் ஆதாரம், பல உணவுப் பொருட்களை கொடுக்கக்கூடிய ஒரு கற்பக விருட்சம் மாதிரி அதை வந்து தொலைச்சிடாதீங்க அப்படின்னு அவர்களை ஊக்குவிக்கிறதுக்கு தான் அதை சொல்கிறாரே தவிர, படிக்கிற பசங்களை எல்லாம் போய் படிக்காதீங்க, நீங்கள் மரம் ஏற போங்கன்னு சொல்லலை. வெக்கமே இல்லையா, கேவலமே இல்லையா? பனை ஏற சொல்கிறியே, உனக்கு வெக்கமா இல்லையா? உனக்கு வெக்கம் இல்லையாடி? நீ வந்து டாஸ்மாக் நடத்துகின்ற, சாராயம் விற்கின்ற ஒரு அரசுக்கு எதிராக நீ இது வரைக்கும் பேசுனதில்லை. சாராயம் விற்கின்ற சாராய குடோன்களை அமைச்சர்களே வச்சிருக்காங்க. சாராயம் காய்ச்சிற ஆலைகள், சாராயம் காய்ச்சிறத அமைச்சர் பெருமக்களும் எம்பிக்களும் வச்சிருக்காங்க. ஏன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய தங்கை கனிமொழியின் பினாமியே அதான் பண்ணிட்டு இருக்காப்ல. இவங்களே சாராயம் காய்ச்சி அதை விற்கிறாங்க, அதுக்கு ஆள் தேடி அதை அரசு பணியாக்குறாங்க. வெக்கமா இல்லை? சாராயம் கடையில் வேலை பார்க்கறதுக்கு வெக்கமா இல்லை? சாராயம் கடையில் வேலை பார்க்கறதுக்கு, டாஸ்மாக் என்னும் சாராய கடையில் வேலை பார்க்கறதுக்கு, அதை அரசு பணியாக்குறதுக்கு வெக்கமே இல்லை. அதை கேட்க துப்பு இல்லை. நானா கள்ள பத்தி பேச வந்துட்டேன். இந்த கொலைக்கார திமுக அதிமுக மாடல் எல்லாம் இந்த சாராயத்தை விற்கிதே, அவங்களே காய்ச்சி அவங்களே விற்கிறாங்களே, அதுல 42% மேல ஆளுகள் உள்ளது. சாராயம் காய்ச்சி என்னுடைய மக்களை இளம் விதவைகள் ஆக்குறதுக்கு பேசாம அப்படிப்பட்ட ஒரு கூட்ட மக்கள் அந்த போதை கலாச்சாரத்துல, அந்த டாஸ்மாக்ல மயங்கி கிடக்கின்றவர்களுக்கு ஒரு மாற்று வழியா இன்னும் ஒரு இயற்கை பானத்தை தான் அவர் சொல்றாரே தவிர எல்லாரும் குடிச்சு சாவுங்கன்னு சொல்லல. எல்லாரும் குடிச்சு சாவுங்கன்னு தெருதோறும் படிப்பகம் நிறுவ வேண்டிய இந்த திமுக அரசு, இந்த திராவிட அரசு 70 ஆண்டு காலமா ஒரு படிப்பகத்தையும் திறக்கல. ஒரு கல்வி, ஏற்கனவே காமராஜர் அவர்கள் கட்டியிருந்த அத்தனை பள்ளிக்கூடங்களும் இடிஞ்சு விழுது, மேல்கூரை பொத்துக்கிட்டு விழுது. சாப்பாடு சத்துணவு இல்லை, அது வந்து ஒரு சத்தில்லாத உணவுக்கு பேரு சத்துணவு. இப்படி போட்டு அதுக்கப்புறம் பாடமே எடுக்காத டீச்சரு 1ல இருந்து 5 வரைக்கும் ஒரே வகுப்பறையில் அடைச்சி ஒரே டீச்சரை வச்சு இது வகுப்பு எடுக்க வைக்கிறதுன்ட்டு கல்வித்துறையை இழுத்து மூடி, அதாவது அத்தனை அரசு பள்ளிகளையும் 7,000 பள்ளிகளை இழுத்து மூடுற அளவுக்கு வச்சிருக்க உன்னுடைய திமுக அரசு 7,000க்கு மேல சாராய கடை திறந்திருக்கு. வெக்கமா இல்லை அதை சொல்றதுக்கு? இதை கேட்கறதுக்கு உனக்கு துப்பு இல்லை? கல்லை விட சாராயம் வசதியா? டாஸ்மாக் என்ன சத்து மருந்து விற்கிறாங்களா? டாஸ்மாக்ல விற்கிறதுலாம் புனித நீரா? வேலைன்னா அதில் வெக்கமே இல்லாமல் வேலை பார்க்குறாங்களே, அதை விடவா விவசாயமும் ஆடு மாடு மேய்க்கிறது அரசு பண்ணினா உனக்கு இழிவா இருக்கு? நாங்கள் ஏதோ படித்து கௌரவமாக வேலை பார்க்கலான்னு இருக்கும்போது நீ வந்து விவசாயம் ஆடு மாடு மேய்க்க சொல்கிறேன்னா, அப்போது விவசாயம் உனக்கு அவ்வளோ கௌரவ குறைச்சலாக தெரியுது. ஆடு மாடு மேய்ப்பது, பண்ணை வைத்து பராமரிப்பது உனக்கு வந்து அவ்வளவு கௌரவ குறைச்சலாக தெரியுது. அதை தாண்டி இந்த கார் கம்பெனியில், சைக்கிள் கம்பெனியில், காப்பர் கம்பெனியில், ஸ்டெர்லைட் மாதிரி கார்பரேட்டுகள்கிட்ட வேலை பார்க்குறது உனக்கு ரொம்ப கௌரவமாக தெரியுதோ? நாங்கள் மருத்துவர்கள், எங்கேயாவது மருத்துவர்கள் ஆகுங்கள்னு சொல்கிறியா? அப்படிங்கிற மருத்துவர் எப்படி ஆக முடியும்? ஓனரு உனக்கு எலும்பு துண்டு போடக்கூடிய இந்த திமுக ஆட்சி நீட்டை பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. எடப்பாடியார் கொண்டு வரதுக்கு கையெழுத்திட்டாருன்னா இந்த கூட்டணி காங்கிரஸ்ல உள்ள ப. சிதம்பரத்தோட மனைவி தான் போய் நீட்டு வரணும்னு வாதாடி வாங்கிட்டு வந்தாங்க. வெக்கமே இல்லாமல் இப்போ நாங்கள் நீட்டை மறைச்சு வச்சிருக்கோம். அந்த ரகசியம் இதுதான். ப. சிதம்பரத்தின் மனைவி போய் வாதாடி நீட்டை கொண்டு வந்தாங்க இல்லையா, அதுதான் அந்த ரகசியம். அதை ரகசியமாக வச்சுக்கிட்டு நாங்கள் நீட்டை வந்து ஒழிச்சிருவோம்னு சொல்லி பொய்யா பொழி இன்னைக்கு மருத்துவர் கனவை மறக்கடிச்சது, மருத்துவர் கனவை கொலைச்சது இந்த ஒன்றிய அரசோட சேர்ந்து. ஏன்னா இதை காங்கிரஸ் தான் இதை கொண்டு வந்திருக்கு. காங்கிரஸ் தான் வாதாடி கொண்டு வந்து இதை வந்து பிரகடனப்படுத்தினது, இதை வந்து அமல்படுத்த வச்சது இதுதான். இந்த நீட் கனவை, மருத்துவர் கனவை கலைச்சி விட்டதை இந்த திமுக அரசு தான். நீ வெக்கமே இல்லாமல் வந்து இவரை சொல்கிற. அப்புறம் எல்லாருமே மருத்துவர் ஆகிட்டா எப்படிமா வீடு கட்டுறது? உனக்கு மருத்துவர் வந்து செங்கல் வச்சு அடிக்க உனக்கு வீடு கட்டி தருவாரா? எல்லாரும் தமிழ்நாட்டில் மொத்தம் 1 கோடி பேரும் மருத்துவர் ஆகிட்டாங்கப்பா. வீடு கட்டுறதுக்கு எல்லா டாக்டரும் சேர்ந்து வீடு கட்டுவீங்களோ? அடுத்து சைக்கிள் வாகனங்கள் ரிப்பேர் பார்க்கறதுக்கு யாரு? அந்த மருத்துவம் படித்தவங்களாம் வந்து ரிப்பேர் பார்த்து தருவாங்களோ? அவர்கள் திறமைக்கு ஏற்ற மாதிரி, அவர்கள் கல்வி தகுதிக்கு ஏற்ற மாதிரி, அவர்கள் பொருளாதார வசதிக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா இன்னைக்கு உன்னுடைய திமுக கொள்ளைக்காரர்கள், உன்னுடைய திமுக கொள்ளைக்கார அரசியல்வாதிகள் தான் அனைத்து தனியார் மருத்துவக் கல்லூரிகளையும் நடத்துறாங்க. நீட்டில் செலக்ட் ஆகாமல் வந்தவங்களை எல்லாம் கொத்தா பிடிச்சி போட்டு கோடிக்கணக்கில் வந்து சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரியா? அப்போ மருத்துவ கனவு யாருக்கு தான் இங்கே சரியாது? ஒன்று நீட்டில் பாஸ் ஆனது தான் சரியாகுது, கிடைக்குது. இல்லை உங்களை மாதிரி கொள்ளை அடித்து பதுக்கி வச்சுருந்தாலோ, இல்லை வயலையும் சொத்துக்களையும் அது வரைக்கும் சேர்த்து வச்ச எல்லாத்தையும் விற்று லட்சக்கணக்கில் உங்கள் திமுக கொள்ள அமைச்சர்கள்ட்ட கொண்டு கொடுத்தா தான் மருத்துவ கனவு வந்து நனவாகுது. இது கடையில் நீ பேச வந்துட்ட எல்லாரும் மருத்துவர் ஆகிடணும் அப்படின்ட்டு. அதாவது எதையாவது சொல்லணுங்கிறதுக்காக ஏன் நீ வந்து இதை வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேட்கல? 1 கோடி பனை திட்டம் விதைக்கிறதுக்கு நாங்கள் விதைகள் வழங்குகிறோம் அப்படின்னு
அவர் முழங்கினார. அப்போ ஏன் நீ கேட்கல? ஏன் நீங்கள் வந்து ஐயா பனைமரத்தை வளர்க்க சொல்கிறீர்கள், அப்புறம் பனைமரமாக தமிழ்நாட்டில் வளர்ந்துடுச்சுன்னா எல்லாரும் பனையேற பேருவானே ஐயா, யாரும் மருத்துவர் ஆக முடியாதே, உங்கள் மகன் பனையேறுவானா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பனையேறுவாரா, இன்பநிதி பனையேறி நொங்கு வெட்டுவாரா, கல்லிறக்குவாரா, எதற்காக நீங்கள் பனை விதை கொடுக்கிறீர்கள் அப்படின்னு நீ வந்து திமுக அரசை கேட்டிருக்க வேண்டியதானே. நீ அப்போ நொங்கு சாப்பிடாத, நீ அரிசி சாப்பிட, நீ சோறு சாப்பிடாத, நீ காய்கறி சாப்பிடாத. விவசாயத்தை விட்டு எல்லாரும் வெளியில வந்துட்டாங்கன்னா நீ எப்படி சாப்பிடுவ? படிக்கிற பிள்ளையா? இன்னொன்று நான் கேட்குறேன், படிச்சுட்டு விவசாயம் பண்ண ஆகாதோ? நல்லா மெத்த படிச்சுக்கிட்டு பண்ணை ஆடு மாடு பண்ணை வச்சு நடத்தினா ஆகாதோ? நல்லா படித்தவங்க பனையாருனா பனை மரம் தள்ளி விட்டுருமோ? நீ எல்லாம் ஏறக்கூடாது, நீ ரொம்ப படிச்சுட்ட, என் மரத்தில் ஏறி கல் இறக்கணும்னா இது நொங்கு வெட்டணும்னா நாடாந்தான் ஏறணும் அப்படின்னு சொல்லுமோ பனை? இல்லை ஆடு மாடு மேய்ச்சா மாடு உதச்சி தள்ளிடுமோ? என்னெல்லாம் மேய்க்கணும்னா அது கோனார் தான் மேய்க்கணும், வேற யாரும் மேய்க்கக்கூடாது, படித்த நாயே கிட்ட வராதுன்னு பாட்டு பாடுமோ? என்ன படிப்பு படித்தாலும் இந்த வேலைகளை செய்யலாம். இன்னொன்று, அதாவது எனக்கு தெரிஞ்சதான் நான் சொல்ல முடியும். வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா செல்வச்சீமான்னு சொல்கிற இடத்துலலாம் எதை வச்சு சொல்லியிருப்பாங்க தெரியுமா? அவனிடம் 7000 மாடுகள் இருந்தது, அவனிடம் 500 மாடுகள் இருந்தது, அவனிடம் 500 கழுதைகள் இருந்தது, அவனிடம் 500 ஒட்டகங்கள் இருந்தது அப்படின்னு ஆயிரக்கணக்கில் ஆடு மாடுகளையும் மிருக ஜீவன்களையும் வச்சிருக்கவனை தான் அன்னைக்கு அந்தஸ்துக்காரன்னாங்க. இன்னைக்கு நீங்கள் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? கார்பரேட்டரில் கொள்ளடிச்சு சம்பாதிச்சிட்டா, அரசியல் பண்ணி சம்பாதிச்சிட்டா பெரிய ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறீங்க இல்லையா? அன்றைய காலத்தில், இந்த தொழில்நுட்பங்கள் வளராத காலத்தில் உயிரை காப்பாற்றுவதற்காக செய்யப்பட்ட ஒரே தொழில், இந்த பூமி இருக்க வரைக்கும் இதை செஞ்சாதான் நாம் உயிரோடு இருக்க முடியும்னா அது விவசாயம் தான். அந்த உயிர் கொடுக்கும் தொழிலை நிலபுலன்கள் ஏகப்பட்டதாக வச்சு அதில் விவசாயம் பண்ணி பொருள் விளைவிக்கிறவனும் இந்த ஆடு மாடுகள் ஆயிரக்கணக்கில் வச்சுருக்கவன் தான் அன்னைக்கு செல்வச்சீமான். அவங்க நாடு விட்டு நாடு இடம்பெயரும் போதும் மிருக ஜீவன்களையும் கூட்டிகிட்டு சுற்றினாங்க. ஏன்னா அன்றைய செல்வம், அதை வச்சு தான் அவங்க வந்து பெரிய ஜமீன்தார்கள் எனப்பட்டாங்க, செல்வ சீமான்கள்னு புகழப்பட்டாங்க. அதனால அவங்க அதை தான் செல்வம். அவங்கள மாதிரி பிஎம்டபிள்யூ வச்சுருந்தா தான் இன்னைக்கு பெரிய ஸ்டேட்டஸ்ன்னு நீங்கள் சொல்கிற மாதிரி அன்னைக்கு பிஎம்டபிள்யூ இந்த மிருக ஜீவன்கள் தான். இது வந்து நான் சொல்லி தான் தெரியணும் கிடையாது, இதெல்லாம் உலக நியதி. இயற்கையிலே உங்களுக்கு நல்லா படித்தவங்களா இருந்தீங்கன்னா, நிறைய புத்தகங்கள் வாசிச்சிருந்தா, ஆதி காலத்தில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னு தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு இதுவும் தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சுக்கிட்டும் தெரியாத மாதிரியே பேசுறது, பின்னோக்கி இழுத்து செல்கிறார், விவசாயத்துக்கு பின்னோக்கி இழுத்து செல்றாராம். அப்போ நீங்கள் சாப்பிடாதீங்க, வாய்வழியாக தானே சாப்பிடுவீங்க, இல்லை பின்னோக்கி இழுத்து செல்றார் நம்ம முன்னோக்கி ஏதாவது செய்வோன்ட்டு சாப்பிட்ற வழியை வேற மாற்றிடுவீங்களா? ஏங்க, காலங்காலமாக உலகம் தோன்றுனது முதல் இனிமேல் உலகம் அழிய போகிறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? இந்த பூமின்னு ஒன்று இருக்கிற வரைக்கும், அதில் இந்த உயிரினங்கள் மனிதர்கள் வாழும் வரைக்கும் உயிர் வாழ்ந்தாகணும்னா சாப்பிடணும்னா விவசாயம் செஞ்சாகணும், பால் குடிக்கணும், பால் சம்மந்தப்பட்ட பொருட்களை நம்ம உட்கொள்ளணும்னா அதுக்கு மிருக ஜீவன்களை வளர்த்து தான் ஆகணும். இதுக்கும் நம்ம உயிர் வாழ்கிறதுக்கும் இவ்வளோ பிணைப்பு இருக்கும்போது நீங்கள் எப்படி அப்போ கடலில் போய் மீனவர்களை இப்போ மீன் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா? மீன் நல்லா வக்கனையாத்துன்னு தெரியும்ல, மீன் மட்டும் அப்படி பேரம் பேசி வாங்கி நல்லா சதக்குன்னு வெட்டி நல்லா கொதிக்க வச்சு தின்ன போது அப்போ இப்போ நீங்கள் மீனவர் கடலில் மீன் பிடிக்க போகக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா? இன்னொன்று கேட்குறேன், குறிப்பிட்ட சமூகம் மட்டும்தான் மீன் பிடிக்குதா? குறிப்பிட்ட சமூகம் தான் அந்த தொழிலை செய்யுதா? நீங்கள் பின்னோக்கி போகிறதுனா இப்போ வந்து நிறைய நவீன தொழில்நுட்பங்கள் வந்துடுச்சு. அதனால் நீங்கள் வந்து இப்போ முன்னாடி சவரன் செய்கிறது, முடி திருத்துறதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட சமூகம் செஞ்சுக்கிட்டு இருந்தது. அப்படி தான் வழியாக வந்தது குலத்தொழில் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி மலம் வளர்றது, இப்படி எக்கச்சக்கமாக மனித அடிமைத்தனத்தை பிரகடனப்படுத்தக்கூடிய தொழில்கள் இருந்துச்சு. இன்றைக்கி அதுக்கு நவீன கருவிகள் கண்டுபிடிச்சாச்சு. இன்றைக்கி அவங்களே தனக்குத்தானே சவரம் செய்து கொள்ளும் அளவுக்கு தொழில்நுட்பங்கள் வளர்ந்துடுச்சு. அதே மாதிரி இன்றைக்கி அந்த குலம் சார்ந்தவர்கள் தான் செய்கிறாங்கன்னா இல்லை, ஃபேஷனாக ஸ்டைலாக ஒரு பிஸ்னஸாக அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸ்டைலிஷ் ஆட்களை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த சம்மந்தப்பட்ட குலத்தொழிலை நீங்கள் செஞ்சு தான் ஆகணும்னு சொன்னால் பின்னோக்கி இழுத்துட்டு போகிறது. போனார் சமூகத்தை போய் நீங்கள் ஆடு மாடு தான் மேய்க்கணும்னு சட்டம் போடுவேன்னு சொன்னாரா? இல்லை நாடார் சமூகம்னா பனையேறணும் தென்னையேறணும் நீங்கள் இதை தான் பண்ணணும் அப்படின்னு நான் சட்டம் போடுவேன்னு சொன்னாரா? இல்லை, அவர் அந்த பனையேறும் போது சொன்ன முதல் வார்த்தையே இதை குறிப்பிட்ட சமூகம் தான் செய்யணும்னு கிடையாது, யார் வேணாலும் ஆர்வம் இருப்பவர்கள் இதை செய்யுங்க. இன்றைக்கும் படித்தவங்க எத்தனையோ பேர் மெத்த படித்து வெளிநாடுகளில் லட்சக்கணக்கில் சம்பாதிச்சவங்களாம் அதை விட்டுட்டு இன்றைக்கி பனைமரம் நட்டு ஏக்கர் கணக்கில் பனைகளை நட்டு அதில் வந்து எல்லாவித பயன்பாடுகளையும் மட்டையிலேருந்து இல்லைன்னா அந்த நொங்கு எல்லாத்துலேயுமே அவங்க வந்து இன்றைக்கி தற்சார்பு பொருளாதாரத்தில் மிளிர்ந்துக்கிட்டு இருக்காங்க. எத்தனை பேர் அண்ணனுடைய அந்த அதாவது விவசாயத்தை ஊக்குவிக்கிற அந்த செயல்பாடுகளை அந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்தி ஒருங்கிணைந்த பண்ணைகள் வச்சுட்டு இருக்காங்க. கிராமங்களில் ஏக்கர் கணக்கில் நிலம் வச்சுருக்கவங்க ஒருங்கிணைந்த பண்ணைகள் வச்சு அதை வீடியோவாக வெளியிடுறாங்க. அவருடைய வீட்டின் தேவைகளும் நடக்குது, அவங்க விற்றும் அதில் வருமானம் பார்க்குறாங்க. இதில் அதாவது உங்களுக்கு இது கௌரவ குறைச்சலாக இருக்குன்னா நீங்கள் செய்யாதீங்க, உங்களை எல்லாரையும் செய்ய சொல்லல.
டாஸ்மாக் விற்கிறது கௌரவ குறைச்சல் இல்லை, சாராயம் காய்ச்சிறது ஒரு முதலமைச்சர், அமைச்சர், எம்பி, ஒரு பேசப்பட்ட 70 ஆண்டு திராவிட கட்சியில் இருந்துக்கிட்டு சாராயம் காய்க்கிறது கேவலம். சாராயம் காய்ச்சறதும் சாராயத்தை விற்கிறதுக்கு அரசே விற்கும்னு சொல்லி அதில் ஆள் எடுத்து வேலை வாங்குறதும் அதை அரசு பணியாக்குனதும் கேவலம் இல்லையா? ஆனால் விவசாய தொழில், ஆடு மாடு வளர்ப்பு அதை அரசு வேலையாக்குனா பயங்கர கேவலமா? நீ கேவலமாகவே நினச்சிட்டு போ. நாங்கள் என்ன சொல்கிறோம் தெரியுமா? அண்ணனுடைய கையில் ஆட்சி அதிகாரம் கிடச்சி விவசாயத்தை, ஆடு மாடு வளர்க்குறது இது எல்லாத்தையும் அவர் அரசு பணியாக்கும் போது நாதாரிங்களா, பரதேசிங்களா, சில்லறை பொறுக்கி பொண்ணே, சில்லறைக்காரியே, நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் இதை அரசு பணியாக்கி அதை செயல்படுத்தும் போது, வெற்றிகரமாக அண்ணன் அதை செய்யும் போது, உங்களை சார்ந்தவர்களோ உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களோ இந்த நக்கல் நையாண்டி பண்ண சில்லறைகள் யாரும் வேலை கெட்டு வந்து நின்றாதீங்க. மானம் ரோசம் ஒன்று இருந்துன்னா நீங்கள் டாக்டராகவே படிச்சிருங்கம்மா. ஏம்மா நீ டாக்டராக, நீ வக்கீலுக்கு படிச்சிருக்கேன்னு கேள்விப்பட்டோம். உதறி தள்ளிட்டு நீ மருத்துவத்துக்கு படிச்சிரு, நீ மருத்துவர் ஆயிரு. இனிமேல் பிள்ளை குட்டிகள்னா பிள்ளை குட்டியில் மருத்துவர் ஆக்கிரு. மொத்தம் நீங்கள் யார் யார் இதை கிண்டல் அடிக்கிறீங்களோ எல்லாரும் மருத்துவர் ஆயிருங்க. வந்து தடுக்க போகிறது இல்லை. யாருக்கு ஆர்வம் இருக்கோ, யாருக்கு அண்ணன் வந்து இதை அரசு பணியாக்கும் போது அந்த அரசு பணி வந்து பெருசாக தெரியுதோ, கௌரவமாக தெரியுதோ, அவங்க வந்து வேலை பார்க்கட்டும். சரியா? ஆக நமக்கு இன்னைக்கு ஒரு பெரிய சம்பவம் இருக்குது. தலைவன் திட்டமிட்டு தான் கொடுக்க முடியும். ஒரு தலைவனோட வேலை வந்து மக்கள் பக்கம் நிற்கிறதும், மக்கள் பிரச்சனைகளுக்காக பேசுகிறதும், மக்கள் நலனுக்கு வேண்டிய விஷயங்களை திட்டமாக செயல்படுத்துறதும், அதை பற்றி பேசுகிறது தான் அவனுடைய வேலையை தவிர, கட்சி தலைவன் கட்சியை வழி நடத்துவாரா, மக்களுக்காக பேசுவாரா, இல்லை வந்து போய் வயலில் இறங்கி வேலை பார்த்துட்டு இருப்பாரா? கொஞ்சம் அறிவோட. இப்போ மருத்துவர்கள் படிச்சுட்டாங்க, படித்த மருத்துவர்கள் எல்லாரும் பொண்டாட்டியும் ஊசி போட்டுட்டு இருக்காங்களா? மருத்துவரோட வீட்டில் எல்லா பிள்ளைகளும் மருத்துவம் தான் படிச்சுட்டு இருக்காங்களா? மருத்துவர் சொல்கிறாரு மருத்துவம் ஒரு உயர்ந்த படிப்பு, எல்லாரும் படிங்கப்பா, கண்டிப்பாக மருத்துவர் ஆகணும், இதுதான் வாழ்க்கையில் ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு அதோட சிறப்புகளை சொல்கிறாருன்னா, ஓம் பிள்ளை மருத்துவராச்சா அப்படின்னு கேட்பீங்களா? கலெக்டர் வீட்டில் எல்லாருமே கலெக்டர் ஆகிட்டாங்களா? கலெக்டர் வீட்டு பிள்ளைங்க எல்லாம் கலெக்டர்களா? ஆசிரியர் வீட்டு பிள்ளைங்க எல்லாம் ஆசிரியர்களா? கேட்குறேன். மருத்துவர் வீட்டு பிள்ளைகள் எல்லாம் மருத்துவர்கள், முதலமைச்சர் வீட்டு பிள்ளைகள் எல்லாம் முதலமைச்சர்கள். யாருமே அங்கே இங்கே இப்படி மாறவே இல்லை. அவங்களுக்கு எது வருமோ அதை திறம்பட செய்யணும். அதுக்கு எது தேவையோ, இந்த நாட்டுக்கு எது முக்கியமோ அதை பிரகடனப்படுத்துறாரு. காப்பர் ஆலையில் வேலை பார்க்குறது இல்லை கார்ப்பரேட்டுகள்கிட்ட வேலை பார்க்குறது உங்களுக்கு கௌரவமாக இருந்தால் நீங்கள் போங்கம்மா. அரசு விவசாயத்தை கௌரவமாக நினைக்கிறவங்க செஞ்சுட்டு போகிறாங்க. சரியா? படித்தாலும் படிக்காட்டாலும் யார் வேணால் செய்கிற வேலை தான் இந்த விவசாயமும் ஆடு மாடு வளர்த்தணும். அவங்கவுங்க இஷ்டப்பட்டவங்க செஞ்சுட்டு போகிறாங்க. ஆனால் உங்களெல்லாம் கதற விட்டார் பார்த்தியா? இன்னைக்கு இருக்குடி சம்பவம், பார்த்துக்கிட்டு நாளைக்கு உளருன்னு உளரும். சரியா?